கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவளித்த புகாரில் 3 ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மூவரையும் பணியிடை நீக்கம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் நடவடிக்கை எடுத்துள்ளார். ராமநாதபுரம் அருகே அழகன்குளம் பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக மூடப்பட்ட மதுக்கடை மீண்டும் அதே இடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முறையிடச் சென்ற பெண்களை காவல்துறையினர் தரக்குறைவாக நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுக்கடையை மூட வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலெக்டர் உத்தரவின்படி அடைக்கப்பட்ட மதுக்கடையை இன்று மீண்டும் அதிகாரிகள் உதவியுடனே இன்று திறந்து சாராயம் விற்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள பொதுமக்கள் அதை தட்டி கேட்கும் விதமாக அங்கு சென்றுள்ளார்கள். அங்கு போன பெண்களே காவல் அதிகாரிகளை அடிக்க முற்பட்டிருக்கிறார்கள். அத்துமீறி அவர்களுடைய கைபேசிகள் எல்லாம் வாங்கி அந்த வீடியோ கிளிப்புகள் எல்லாம் அளித்துள்ளார்கள். எடப்பாடி அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த ஆண்டில் மட்டும் எலும்பு தொடர்பான 344 அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சாதனைக்கு காரணமான மருத்துவர் பாலாஜிக்கு தமிழக அரசு சார்பில் 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மருத்துவர் பாலாஜிக்கு எடப்பாடி அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் கோகுல் கிருஷ்ணன் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள குடியிருப்புகளில் மதுபோதையில் நுழைந்த போக்குவரத்து காவலர் ஒருவர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஊர்திகளை அடித்து நொறுக்கியுள்ளார். ஆனந்த் என்ற அந்த போக்குவரத்து காவலரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போது அவர் சொடுக்கு போட்டு பேசியதால் பரபரப்பு நிலவியது. ஆனந்துக்கு ஏற்கனவே திருமணமாகி மனமுறிவு ஏற்பட்டதும் 2வது நடைபெறவிருந்த திருமணமும் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட அதிர்ச்சியும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பெரியாங்குப்பத்தை சேர்ந்த சுப்பிரமணி என்ற முதியவர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பூச்சிகளால் பரவக்கூடிய காய்ச்சலால் முதியவர் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அவரது வீட்டைச் சுற்றி மருந்து தெளிக்கும் பணியை நலவாழ்வுத்துறையினர் மேற்கொண்டனர்.